ஆதம் நபியை மண்ணினாலே அழகுடன் படைத்தாய், அவர் எலும்பினாலே துணைவியாக ஹவ்வாவை படைத்தாய். நீதம் பொங்க மாந்தர்களை உலகினில் படைத்தாய், நல்ல நேர்த்தியான வானம் பூமியாவையும் படைத்தாய். அற்புதம் செய்திட்ட ஆற்றல் மிகுந்திட்ட வல்லவனே, எங்கள் நெஞ்சில் நிறைந்திட்ட நேசம் மிகுந்திட்ட நல்லவனே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ் ரப்பி ஸித்னி இல்மா வர்ஸுக்னி ஃபஹுமா ரப்பி யஸ்ஸிர் வலா துஅஸ்ஸிர் வதம்மிம் பில் கைர். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னக அன்தல் அலீமுல் ஹக்கீம். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா வ நபியினா வ மௌலானா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா வ நபியினா வ மௌலானா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா வ நபியினா வ மௌலானா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. பிள்ளைங்களா, இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம். அதை நீ இந்த வயசுலேயே மனசில் உள்வாங்கினாதான் பெரிய ஆளா ஆனதுக்கு பின்னாடியும் எந்த குழப்பவாதிகளும் உன்னை என்ன செய்ய முடியாது, குழப்ப முடியாது. ஏன்னா வரலாற்றில் நீண்ட காலமாக ஒரு மிகப்பெரிய தவறு நடக்கிறதுக்கு காரணமே என்னன்னு சொன்னால், நாம் தெளிவில்லாமல் இருக்கிறது தான் காரணம். நம்ம தெளிவில்லாமல் இருக்கிறது தான். மார்க்கத்துடைய அறிவு ரொம்ப கம்மி. இன்னைக்கு மார்க்கத்துடைய அறிவு ரொம்ப கம்மி. இதில் என்ன வேடிக்கைன்னு சொன்னால், நல்லா ஓதி படித்த சில ஆளுங்க கூட என்ன செஞ்சிடலாங்க, இந்த குழப்பமான காலத்தில் அந்த குழப்பவாதிகளுக்கு பின்னாடி அடிமையாயிடலாம். குழப்பவாதிகளுக்கு பின்னாடி போய் அடிமையாயிடலாம். அவங்களுக்கே நல்லது கெட்டதை யோசித்து பார்க்குறதுக்கு இந்த காலத்தில் நேரம் இல்லை. எதையும் படிக்கிறது இல்லை, எதையும் யோசிக்கிறது இல்லை, எதையும் சரியாக புரிஞ்சுக்கிறது இல்லை. இப்போது வஹாபிசம் சொன்னாங்க இல்லையா? வஹாபின்னா என்ன? இந்த தௌஹீத் ஜமாத்து, ஜாக்கு, அதை வச்சு உலகத்தில் எத்தனை கூட்டம் வந்துச்சோ அத்தனை கூட்டமும் அல்லாட்ட மட்டும் கேளுங்க, அல்லாட்ட மட்டும் கேளுங்க. எதுக்கு ரசூல்கிட்ட போய் கேட்குறீங்க? நபிமார்கள்ட்ட போய் எதுக்கு கேட்குறீங்க? வலிமார்கள்ட்ட போய் எதுக்கு கேட்குறீங்க? துவா செய்கிறீங்க. அவங்கள ஏன் வசீலா தேடுறீங்க, வசீலா தேடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நிறைய குழப்பவாதிகள் இன்றைக்கி அதைத்தான் வச்சு பெரிய பிரச்சாரமாக பண்ணுறாங்க. இன்றைக்கி பெரிய பிரச்சாரமே அதுதான். என்னென்னு சொன்னால், தர்காவுக்கு போகாத, அங்கே போய் யார்ட்டையும் போய் என்ன செய்யாத, எதுவும் கேட்காத, யாரையும் வசீலாவாக தேடாத. வசீலானா என்னென்னா, ஒரு லட்சியத்தை நம்ம அடையணும். ஒரு லட்சியத்தை நம்ம என்ன செய்கிறோம், அடையணும். அந்த லட்சியத்தை அடையிறதுக்கு நம்ம எதையாவது ஒன்று கருவியாக பயன்படுத்துறதுக்கு பேர் தான் வசீலா. கருவியாக பயன்படுத்துறதுக்கு பேர் என்ன? வசீலான்னு சொல்லுவாங்க அரபியில். இப்போ உதாரணத்துக்கு நம்ம கலெக்டர் ஆகணும். கலெக்டர் ஆகணும்னா என்ன செய்யணும்? படிக்கணுங்கிற ஒரு கருவி வேணும். அப்போ தான் கலெக்டர் ஆக முடியும் இல்லையா? உலகத்தில் எந்த பதவியாக இருந்தாலும் அதுக்கு ஒரு கோர்ஸ் இருக்குது, ஒரு படிப்பு இருக்குது. அப்போ இங்கே கருவி யார்? படிப்பு. நீ ஸ்ட்ரெயிட்டாக அல்லாஹ் கேட்க முடியுமா? அல்லாஹ் நான் கலெக்டர் ஆகிடணும், ஆயிட முடியுமா? ஆயிட முடியுமா? ரப்பே என் மகளுக்கு கல்யாணம் முடிஞ்சிடணும், ஆனால் நான் எந்த முயற்சியும் செய்ய மாட்டேன். நம்ம தான் சம்பாதிக்கணும். சம்பாத்தியங்கிற ஒன்றை வச்சு தான்
தொழிலுங்கிற ஒன்றை வச்சு தான், காசு பணங்கிற ஒன்றை வச்சு தான் மகளுக்கு நிக்காஹ் செய்ய முடியும். அல்லாட்ட மட்டும் கேட்டு துவாவை வாங்கி என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. படிப்பாக இருந்தாலும் சரி, நிக்காகவாக இருந்தாலும் சரி, உலகத்தில் எந்த காரியமாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய திறமையை கொண்டு என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. அப்போ இடையில ஒரு கருவி வேணும். அது பொருளாகவும் இருக்கலாம், இல்லை சில மக்களாகவும் இருக்கலாம். நம்ம சில நேரங்களில் போய் பொருளை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். சில நேரங்களில் படிப்பை வச்சு என்ன செஞ்சுக்கிடுவோம், யூஸ் பண்ணிக்கிறோம். சில நேரங்களில் நமக்கு தெரிஞ்சவங்க யாராவது உயர் பதவிகளில் இருந்தாங்கன்னா, காலேஜில் பிரின்சிபலாக இருக்கார் நமக்கு தெரிஞ்சவர், அவர்கிட்ட போய் கொஞ்சம் பார்த்து செஞ்சு கொடுங்க, நீங்கள் கொஞ்சம் சீட்டு கொடுத்தீங்கன்னா என் பிள்ளை என்ன செஞ்சிடும், ஈஸியாக உள்ள போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்களா இல்லையா? இதுக்கெல்லாம் பேர் என்ன? இதுதான் வசீலா. இதுக்கு பேர் என்ன? இந்த வசீலாங்கிறது என்னன்னு சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய காலத்திலையும் வசீலா இருந்துச்சு. குர்ஆன் ஷரீஃப்லயே 2 ஆதாரங்கள், நமக்கு தெரிஞ்ச வரையும் 2 ஆதாரங்கள். இன்னும் ஆய்வு பண்ணி பார்த்தா இன்னும் நிறையா இருக்கும். உங்களுக்கு தெரியும், சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய காலத்தில் சுலைமான் நபியை பார்க்கறதுக்காக பில்கீஸ்ங்கிற ஒரு ராணி படையை திரட்டிக்கிட்டு என்ன செய்யும், வரும். அப்படி வரும்போது இங்கே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்வாங்க, அந்த பில்கீஸ் அம்மையாருக்கு வந்து ஷாக் கொடுக்கணும். என்ன செய்யணும்? ஷாக் கொடுக்கணும். இப்போ சுலைமான் நபி நினச்சா அல்லாஹ்ட்ட துவா செஞ்சு ஒரு விஷயத்தை வாங்கிடலாம். ஆனால் அவங்க அப்படி வாங்கலை. என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், அந்த நாட்டில் இருந்த ஒரு மிகப்பெரிய வலி ஒருத்தர் இருந்தார், மிகப்பெரிய ஆபித், அல்லாஹ்வை வணங்கக்கூடிய ஒரு வலி இருந்தார். அவர்கிட்ட போய் கேட்டாங்க. இப்போ கருவியாக பயன்படுத்துகிறாங்க. யாரை? அந்த வலியை என்ன செய்கிறாங்க, கருவியாக பயன்படுத்துகிறாங்க. என்ன சொன்னாங்க, அந்த ராணி இங்கே வர்றதுக்குள்ள சிம்மாசனம், அவ நாட்டில் அவங்களுடைய அரண்மனையில் இருக்கக்கூடிய சிம்மாசனம் இருக்கா இல்லையா, அந்த சிம்மாசனம் எங்கே வரணும், நம்ம இடத்துக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, போய் கோரிக்கை வைக்கலாம். அப்போ அவர் சொன்னார், சுலைமானே, உங்கள் கண் அப்படி ஒரு சிமெண்ட்டில் இருப்ப என்ன செஞ்சிடுறேன், கொண்டு வந்துடுறேன். ஒரு சிமெண்ட் பார்த்துக்க. அப்போ வழிமாறுகள்னால உலகத்திலேயே முடியுதா இல்லையா? கொண்டு வந்துட்டாரு. இது வந்து ஹதீஸில் ஆதாரம் இருக்கா அப்படின்னு கேட்க முடியாது. ஏன்னா குரான்லேயே இருக்குது. மெயின் அருவியே என்னது தான், குரான் தான். நம்ம வரப்பு தண்ணி, வாய்க்கா தண்ணி, குளத்து தண்ணி, கம்மா தண்ணியில் பார்க்கல. மெயின் குரான், அதுதான் ஆரம்பம். அதுதான் அந்த குரான்லேயே இருக்கு. சுலைமான் நபியுடைய காலத்தில் வாழ்ந்த வலி, அவர் வந்து அந்த சிம்மாசனத்தை தூக்கிட்டு வந்து இங்கே வச்சது இருக்கு. அந்த அம்மா வந்து பார்த்துட்டு ஆச்சரியமாக பார்த்துச்சு. அப்போ இவர் தூதர் தான், இவர் நம்ம நம்பலாம் அப்படின்னு முஸ்லீம் ஆச்சு. அதுக்கு பின்னாடி அவங்க 2 பேருக்கு நிக்காஹ் ஆகி சந்தோஷமாக இருந்தாங்க. அது வேறு விஷயம். இப்போ நான் சொல்ல வர்றது, கருவியாக பயன்படுத்தப்பட்டது யாரு, அந்த வலி. ஜகரியா அலைஹிஸ்ஸலாம் வயசான காலம் வரையும் குழந்தை இல்லை. கடைசியில் வயசுலாம் ஆகி ரொம்ப இதானதுக்கு பின்னாடி போய் என்ன செய்கிறாங்க, மரியம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய கபூரில் போய் நின்று கேட்குறாங்க. ஹுனாலிக தஆ ஜகரியா ரப்பா கால ரப்பி ஹப்லி மின் லதுன்க துர்ரியத்தன் தய்யிபா இன்னக ஸமீஉத் துஆ. துவா செய்கிறாங்க. என்னண்டே, இறைவா எனக்கு ஒரு சந்ததியை கொடுன்னு கேட்கலாம். இந்த வழிமாறுகளின் பொருட்டால், மரியம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய அந்த வலியினுடைய பொருட்டால் எனக்கு என்ன செய்ய, நீ சந்ததியை கொடுன்னு கேட்குறாங்க. அதுக்கு பின்னாடி அந்த வலியுடைய பரக்கத்தை கொண்டு எல்லாம் செய்யலாம். அவங்களுக்கு வயசான காலம், 80 வயசு 90 வயசுல ஒருத்தவங்க குழந்தை பிறக்குமா? 90 வயசுல பிறந்துச்சு. யாருக்கு? ஜகரியாங்கிற நபிக்கு. யாரை வச்சு பிறந்துச்சு? மரியம்ங்கிற ஒரு வலியை முன் வச்சு கேட்டதுனால அல்லாஹ் என்ன செஞ்சான்? கொடுத்தான். அப்போ குரான்லயே 2 பார்த்தாச்சு. இப்போ அப்படியே இங்கே வா. இது வந்து தப்பு இல்லை, இது தவறும் இல்லை.
இப்படி கேட்ட பழக்கம் நபிமார்களுக்கும் இருக்கு, ரசூலுல்லாஹ்ட்டையும் இருக்கு, சஹாபாக்கள்கிட்டையும் இருக்கு, எல்லார்ட்டையும் இருந்துச்சு. ஆனா இதை தப்புன்னு சொல்லி முதல்ல உலகத்துல சொன்னவன் யார் தெரியுமா? இப்னு தைமிய்யான்னு சொல்லிட்டு ஒருத்தன். எப்போ ரசூல்லா வந்து வாழ்ந்து வஃபாத்தாகி மௌத்தானதுக்கு பின்னாடி, மௌத்தானதுக்கு ஹிஜ்ரி 600, இன்னைக்கு என்ன இருக்கு ஹிஜ்ரி? அது வந்து பள்ளிவாசல் கட்டும்போது உள்ளது. இப்போ அதுக்கடுத்து 50 வருஷம் ஆயிடுச்சு. நீ மேலே வர சொல்லாத. இப்போ 1400 சில்ல வந்துருச்சு. ஆனால் இந்த இப்னு தைமிய்யா எந்த காலத்தில் சொல்லிட்டான்? எப்போ? ஹிஜ்ரி 600லேயே சொல்லிட்டான். அப்போ எத்தனை வருஷம்? கிட்டத்தட்ட ஒரு 1400 வருஷம் மொத்தத்தில் ஒரு 900 வருஷத்துக்கு முன்னாடியே என்ன செஞ்சிட்டாப்ல? சொல்லிட்டாப்ல. 900 வருஷத்துக்கு முன்னாடியே வசீலா தேடக்கூடாது, வழிமார்களை கொண்டு உதவி தேடக்கூடாது, எந்த கருவியையும் நம்ம என்ன செய்வோம் இடையில பயன்படுத்தக்கூடாது, நேரடியாக நம்ம அல்லாட்ட கேட்கணும் அப்படிங்கிற கருத்தை முதல்ல உலகத்துல விதைச்சதே யாரு? இப்னு தைமிய்யா. சொல்லு, இந்த பேரை மட்டும் மறந்துடாத. தைமிய்யா. தைமிய்யா. இந்த இப்னு தைமிய்யா வந்ததுக்கு பின்னாடி தான் உலகத்துல நிறைய சைத்தான்கள் கிளம்புச்சு. நிறைய சைத்தான்கள் கிளம்புச்சு. வழிமார்கள் ஆகாது, அது ஆகாது, இது ஆகாது, அவங்கள்ட்ட போய் என்ன செய்யக்கூடாது, துவா கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க? குழப்பங்களை முதல்ல உண்டு பண்ணதே யாரு? இப்னு தைமிய்யா. மறந்துடாத, மவுத்து வரையும் ஞாபகம் வச்சுக்க. இந்த சைத்தான் தான் முதல் சைத்தான். புரியுதா? அதுக்கு முன்னாடி வரையும் இப்படி ஒரு கருத்தே கிடையாது. இப்படி ஒரு கருத்தே கிடையாது. உனக்கு புரியுதா இல்லையா? அதனால நல்லா புரிஞ்சு வச்சுக்கோ இன்ஷா அல்லாஹ். அதே மாதிரி சரி, இப்போ வந்து நபிமார்களில் வேற யாரெல்லாம் அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கிறாங்க? நபிமார்களில் வேற யாரெல்லாம் வசீலா தேடி இருக்கிறாங்க? அல்லாஹ்ட்ட துவா செய்யும் போது ஒருத்தவங்களை கருவியாக யூஸ் பண்ணது யாரு? நீ யோசிச்சு பாரு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கத்தில் இருந்தாங்கல்ல. நீ படிச்சிருப்ப, கேட்டிருப்ப, எல்லாம் பண்ணியிருப்ப. சொர்க்கத்தில் இருந்தாங்க. அல்லாஹ் ஒரு மரத்தை சொல்லி அந்த பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னால் அவங்க மீறி போய் சாப்பிட்டாங்க. மனைவி பேச்சை கேட்பாங்க. சைத்தான் சில சூழ்ச்சிகள் செஞ்சிருவான். அதை கேட்டுட்டு என்ன செஞ்சுருவாங்க? சாப்பிட்ருவாங்க. சாப்பிட்டதுக்கு பின்னாடி அல்லாஹ்வுக்கு வந்து கோபம் வந்துடும். உடனே அல்லாஹ் என்ன செய்வான்? அப்படி சொல்லக்கூடாது. அப்படி சொன்னீங்கன்னா நபியை வந்து என்ன செய்த மாதிரி கேவலப்படுத்தமாக ஆகிப்போம். புரியுதா? கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளினான்னு சொல்லக்கூடாது. அப்படி பிடிக்கும்போது இங்கே தொண்டை அடைச்சது தான் இந்த சங்கு. இங்கே ஆண்களுக்கு இப்படி இருக்குல்ல தள்ளிக்கிட்டே, அது புரியுதா? அதனால அது செஞ்சுட்டாங்க. நமக்கு அது டாபிக் கிடையாது. நான் சொல்றதை கேளு. அப்போ என்ன சொல்லிட்டு இருந்தேன்? தப்பு செஞ்சுட்டாங்க. அல்லாஹ் என்ன செஞ்சுட்டான்? அது பெரிய பாவமாக குற்றமாக எடுத்துக்கிட்டு தூக்கி துனியாவில் போட்டான். இப்போ நீண்ட காலமே என்ன செய்கிறாங்க? நீண்ட காலம் அழுகுறாங்க அல்லாட்ட. ஆஹா, தப்பு செஞ்சிட்டனே அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க? அழுகுறாங்க. அழுது சொல்லப்போனால் உலகத்தில் கியாமத்து வரையும் பிறக்கக்கூடிய மக்களுடைய அழுகையையும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய அழுகையையும் ஒரு தராசில் வச்சோம் சொன்னால் ஆதம் நபியுடைய அழுகை தான் என்ன செய்வான் கீழே. அந்த ஒரு ஆள் அவ்வளவு அழுகை அழுதுகிறான். அந்த ஒரு ஆளே அவ்வளவு அழுகை. ஏன்னா சொர்க்கத்தையே பார்த்துட்டு வந்தவங்கள எவ்வளவு நஷ்டமாயிருக்கும். அதை பார்த்துட்டு நம்ம இங்கே இதை பார்த்துட்டு அங்கே போனால் ஈஸியாக இருக்கும். அவங்க அங்கே இருந்துட்டு இங்கே வந்தால் எவ்வளவு கஷ்டம் இருந்திருக்கும். சொர்க்கத்தில் எப்படி இருந்திருப்பாங்க. அது இல்லாமல் அல்லாஹ்வுடைய கோபம் வேற. ரொம்ப நாள் அல்லாஹ் பாவ மன்னிப்பை ஏற்றுக்கிறவே இல்லை. பாவ மன்னிப்பை ஏற்றுக்கவே இல்லை. கடைசியாக கேட்டாங்க, யா அல்லாஹ், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொருட்டால் என் பாவத்தை மன்னிச்சுன்னு கேட்டான். இப்போ யோசிச்சு பாரு, ரசூல்லாம் பிறக்கவே இல்லை. ஆதம் நபி தான் உலகத்தில் முதல் ஆளு. ஆனால் இன்னொரு ஹதீஸ் இருக்கு, ரசூலுல்லாஹ்வை படைக்கவில்லை என்றால் உலகத்தையே படைச்சிருக்க மாட்டேன். உலகத்தையே. அப்போ ரசூலுல்லாஹ்வை அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான்? ரூஹா ஆரம்பத்திலேயே படைச்சிட்டான்.
ஆன்ம உலகத்தில் இருக்காங்க ரசூலுல்லாஹ். உடல் மட்டும்தான் இல்லை, துனியாவுக்கு தான் வரல. ஆலமே அருவாகன்னு சொல்லிட்டு ரூஹுகளுடைய உலகம் இருக்குல்ல, நம்ம எல்லாமே அங்கே இருந்தோம். நம்ம இப்போ தான் இங்கே வந்திருக்கிறோம். ஹிஜ்ரி 1500 வருஷத்துலேயும் வந்திருக்கோம், இங்கே வந்திருக்கிறோம். ஹிஜ்ரி 1லேயே ரசூலுல்லாஹ் மாதிரி ஆளுகள்லாம் வாழ்ந்துட்டு போயிட்டாங்க. அதுக்கும் முன்னாடி ஹிஜ்ரினா என்னன்னே தெரியாத காலத்திலேயே ஆதம் அலைஹிஸ்ஸலாம்லாம் பிறந்துட்டாங்க. அப்போ அதுக்கும் முன்னாடி அல்லாஹ் ரசூலுல்லாஹை படைச்சிட்டான். ரசூலுல்லாஹை படைச்சதுக்கு பின்னாடி தான் உலகத்தில் மற்ற படைப்பு ஆதம் எல்லாமே. நான் சொல்றது புரியுதா? முதல்ல அல்லாஹ் தன்னுடைய ஒளியிலிருந்து ரசூலுல்லாஹை கலட்டி எடுத்து தனியாக படைச்சிட்டான். அதுல இருந்துதான் ஆதம், உலகம், வானம், பூமி, சூரியன், சந்திரன், நட்சத்திரம், உலகத்தினுடைய அனைத்து படைப்புகள் எல்லாமே அதுல இருந்து தான் வந்துச்சு. அப்ப யார் தான் ஃபர்ஸ்ட் ஆளு? ரசூலுல்லாஹ் தான் ஃபர்ஸ்ட். அதான் மெயின் சுவிட்ச். அதான் என்னது? இப்போ அல்லாஹ் பாவத்தை மன்னிச்சிட்டான். ஆதம் மனுஷன் இப்படி கேட்டவன பாவத்தை மன்னிச்சிட்டான். இப்போ அல்லாஹ் கேட்டான், ஆதமே உனக்கு அந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் எப்படி தெரியும்? இது ஒரு அறிவுபூர்வமான கேள்வியில. உனக்கு எப்படி தெரியும் ரசூலுல்லாஹ்? இப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ரப்பே நீ என்னைய களிமண் மாதிரி படைச்சிட்ட, பொம்மையா படைச்சிட்ட. ஹசன் ஹாரிஸ் தலைவர் அப்போ நீ என்னைய பொம்மையா படைச்சிட்ட. நான் பொம்மையா படைச்சி சஜிதால கிடக்கிறேன், எப்படி சும்மா அப்படியே படுத்து இருக்கிறேன். முதல்ல அல்லாஹ் ரூஹு கொடுத்தான். முதல்ல அல்லாஹ் என்ன செஞ்சான்? ரூஹு கொடுத்தான். ரூஹை வாங்கி அந்த ரூஹு கிடைச்ச உடனேயே அடுத்த நிமிஷம் அல்லாஹ்வை பார்க்கணும்ல. ரூஹு கொடுத்தவொடனே வேலை செய்ய ஆரம்பிச்சோம்ல பாடி. ரூஹு போனால் பாடி என்ன செஞ்சிடும்? மையத்து. ரூஹு வந்துட்டா செல்ஃபோனில் பேட்டரி போடாத வரையும் செல்ஃபோன் மையத்து. பேட்டரியை போட்டோம்னா ஆனாயிரும். கண் சிமிட்டும், கேலரியை பார்க்கலாம், ஃபோட்டோ எடுக்கலாம். ஆனால் சிம் போட்டால் தான் பேச முடியும், அது வேற. ஆனால் இங்கே பேட்டரியை போட்டோடனே உயிர் வந்துடும், ஃபோனு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். சொல்கிறது புரியுதா? இதே மாதிரி நான் முடித்த உடனேயே உன்னுடைய அரிசை பார்த்தேன். உன்னுடைய அரிசை அந்த அரிசனுடைய தலைவாசலில் போட்டுருந்துச்சு, லா இலாஹ இல்லல்லா முஹம்மது ரசூலுல்லாஹ் போட்டுருந்துச்சு. லா இலாஹ இல்லல்லாண்டு, லா இலாஹ இல்லல்லா முஹம்மது ரசூலுல்லாண்டு போட்டுருந்துச்சு. அப்போது லா இலாஹ இல்லல்லா முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சிருச்சு? போட்டுருந்துச்சு. இதை பார்த்ததுக்கு பின்னாடி தான் நான் ஒரு முடிவு பண்ணேன், அல்லாஹ் லா இலாஹ இல்லல்லா ஓம் பேர், ஓம் பேருக்கு பக்கத்தில் முஹம்மது ரசூலுல்லான்னு ஒரு பேரை போட்டிருக்கீங்கன்னா அது யாராத்தான் இருக்க முடியும்? உனக்கு ரொம்ப நெருங்கிய ஆளாத்தான் இருக்க முடியும், உனக்கு ரொம்ப பாசமான ஆளாத்தான் இருக்க முடியும். அதனால தான் நான் அந்த முஹம்மது ரசூலுல்லாவை காரணமாக வச்சு என்ன செஞ்சேன்? உன்ட்ட நான் துவா செஞ்சேன் அப்படின்னு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறான். அப்போ முதல்ல உலகத்தில் ரசூலுல்லாஹ்வை கருவியாக யூஸ் பண்ணது யாரு? வசீலாவாக ரசூலுல்லாஹ்வை உபயோகிச்சது யாரு? இப்போ நமக்கு முதல் மனிதர்கிட்டையே ஆதாரம் கிடைச்சி போயிடுச்சு. முதல் மனிதர்கிட்டையே ஆதாரம் கிடைச்சி போயிடுச்சு. அதனால நம்ம என்ன செய்ய முடியாது? வசீலாங்கிற ஒன்று இல்லைன்னு சொல்ல முடியாது. இதெல்லாம் நீ மெயின்ட்ட நல்ல ஆழமாக வச்சுக்கிறணும். ஏன்னா நீ காலேஜுக்கு போகும்போது, ஸ்கூலுக்கு போகும்போது ஒரு சைத்தான் வரும், அவுலியாக்கள்லாம் பெரிய ஆள் கிடையாது, அதெல்லாம் ஒரு பெரிய டாபிக் கிடையாது, அவங்களெல்லாம் கண்டுக்காதீங்க, அவங்களெல்லாம் துவா செய்யாதீங்க, அவங்கள்ட்ட போய் நீங்கள் எங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லி என்ன செய்யாதீங்க, கேட்காதீங்கன்னு சொல்லணும். அட சைத்தானே, நீ யாருடைய ஆள்? இப்னு தைமிய்யாவுடைய ஆள்னு சொல்லணும். பேரை ஞாபகம் வச்சுக்க, இப்னு மனசில் ஆழமாக வச்சுக்கிறேன்னு. சும்மா அந்த செல்ஃபோனை பார்த்துட்டு அதையே கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கிட்டு ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பே வச்சுக்கிட்டு அதையே பேசிடக்கூடாது. இதெல்லாம் முக்கியமான விஷயம். இப்னு தைமிய்யாவை நீ இப்னு தைமிய்யாவா நீ கேட்குது, சும்மா கேளு. ஓ நீ அந்த கோஷ்டியா? இப்னு தைமிய்யாவா? எப்போ? ரசூலுல்லாஹ் வஃபாத்தாகி 600 வருஷத்துக்கு பின்னாடி ஒருத்தன் வந்தானே இப்னு தைமிய்யா, அந்தாளா நீ? அந்த கூட்டமானியும் கேளு. இன்றைக்கும் பாரு, ஜாக்கு, தௌஹீத் ஜமாத்து, இன்னும் எத்தனை கூட்டம் இருக்கும் அவங்கள்ட்ட, அத்தனை கூட்டத்துக்கு யார் தான் ஹெட், தலைவர் யார்? இவர் தான்.
இவர் யார் காலத்தில் வந்தவர்? ரசூலுல்லாஹ் காலத்தில் வந்தவர் கிடையாது. ஹிஜ்ரி 600 வந்தவர். ஹிஜ்ரி 600 அவர் ரசூலுல்லாஹ் வஃபாத்தாகி 500 வருஷத்துக்கு பின்னாடி வந்தவர். ரசூலுல்லாஹ் வஃபாத்தாகி 500 வருஷங்களுக்கு பின்னாடி வந்தவர். சரி, இப்போ அது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா, இப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து நமக்கு என்ன செய்யுது? ஒரு ஆதாரம் கிடைச்சிருச்சு. இன்னொரு இடத்துல குர்ஆன் ஷரீஃப்ல அல்லாஹ் சொல்றான், யா ஐயுஹல்லதீன ஆமனுஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன். ஓ ஈமான் கொண்ட விசுவாசிகளே, நல்லா கூப்பிடலாம்.